ருபீஸோட வேல்யூ ஏன் வந்து பார்த்தீங்கன்னா சரிஞ்சுக்கிட்டே இருக்குது, டாலரோட வேல்யூ ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, ருபீஸ்க்கும் டாலருக்கும் அப்படின்னு பெரிய வித்தியாசம், ஏன் வந்து ருபீஸ் சரிவை நோக்கி போகுது அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பத்தோட கேள்வியோட இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ருபீஸ் வந்து சரிவை நோக்கி போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் தான். ஸோ இம்போர்ட் எக்ஸ்போர்ட்னால வந்து ஏன் வந்து ருபீஸோட வேல்யூ வந்து கம்மியாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இம்போர்ட் பண்ணுறது அதிகமாக இருக்குது, எக்ஸ்போர்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்ம வந்து இந்த 2023லேருந்து 2024க்குள்ள எவ்வளோ வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 559 பில்லியன் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம். இதே எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறது எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா 362 பில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வரவை விட வந்து பார்த்தீங்கன்னா செலவு அதிகமாக இருக்குது. ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நாட்டோட கரன்சியோட மதிப்பு வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது. நம்ம இம்போர்ட் பண்ணுறதுல எது அதிகமாக இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயில் தான். ஸோ நம்ம இம்போர்ட் பண்ணுறதுல 80% ஆஃப் இம்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலாக தான் இருக்குது. சரி, ஓகே, இதனால எப்படி வந்து டாலரோட மதிப்பு அதிகமாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இப்போது ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறோம்னா அது வந்து டாலரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிரான்சாக்ஷன் பண்ணுவோம். ஸோ அப்போ என்ன நடக்கும்? ஆட்டோமேட்டடாக வந்து டாலரோட மதிப்பு அதிகமாக தான் போகும். சரி, ஓகே, அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஒரு இம்போர்ட்டை வந்து கம்மி பண்ணி எக்ஸ்போர்ட்டை வந்து அதிகப்படுத்தலாம். ஸோ நம்மலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மேனுஃபேக்சர் பண்ணி ஸோ நிறைய எக்ஸ்போர்ட் பண்ண வந்து ட்ரை பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். அடுத்தது ஜியோ பாலிட்டிக்கல் இஷ்யூனால வந்து ஏன் ருபீஸோட வேல்யூ வந்து கம்மி ஆகிட்டே போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு ரஷ்யா உக்ரைன் வார் நடந்தது. ஸோ அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட மார்க்கெட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அன்பேலன்ஸ்டாக தான் இருந்தது. ஏன் அப்போ அப்படி நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூஸ்வலாக வந்து இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே என்ன நினைப்பாங்க அப்படின்னா, டாலர்ஸ் வந்து ஒரு சேஃபாக கருதுவாங்க. ஸோ எஃப்ஐஎஸ் வெளியே போனாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஏஎஸ் எல்லாம் வந்து வாங்க ஆரம்பிச்சாங்க. இப்போ நடந்துச்சு. ஸோ அப்போ என்ன நடந்துச்சு? ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஆகிட்டே போச்சு. ஏன்னா எஃப்ஐஎஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு பலமாக ஏற்படும். எல்லா மார்க்கெட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் வந்து எவ்வளோ வாங்குறாங்களோ ஸோ அவங்களோட கரன்சியை கொண்டு வந்து போட்டு ருபீஸை வாங்குறாங்க. ஸோ ருபீஸை வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ருபீஸோட மதிப்பு மேலே போகும். இதே வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் வெளியே போயிட்டாங்க, ஸோ அவங்களோட பணத்தை எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் டாலரில் போடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ருபீஸ் வந்து ரொம்பவே கம்மியாகிட்டே போகும். ஸோ இப்போ வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா எஃப்ஐஎஸும் வெளியே போயிட்டாங்க, டிஏஎஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறத ஸோ கம்மியாகுது அப்படின்னு சொல்லி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ருபீஸோட வேல்யூ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கீழே போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ யூஸ்வலாக வந்து டாலரை வந்து ஒரு சேஃபாக கருதுவாங்க. ஒரு சேஃப் ஜோன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து டாலர் தான். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து எங்கே வந்து ஒரு அன்சர்டனிட்டி ஏற்படுதோ, ஸோ ஏதாவது வார், ஸோ குளோபலாக வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உடனே எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட பணத்தை எடுத்து கொண்டு போய் நீட்டாக டாலரில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இதனாலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ருபீஸோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே வருது. ஃபைனலாக இன்ஃப்ளேஷன், டே பை டே நம்ம வாங்குற பொருட்களோட விலைவாசியும் வந்து அதிகமாகிட்டே போகுது. ஸோ இதனாலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ருபீஸோட மதிப்பு வந்து மெயினாக வந்து குறையுது அப்படின்னு சொல்லி எல்லா ரிசர்ச்சாளர்களாலையும் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ருபீஸோட வேல்யூ வந்து கம்மியாகிட்டே இருக்கிறதுக்கான காரணம். ஸோ இதே மாதிரி ருபீஸ் ஏன் வந்து கம்மியாகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்காம இருக்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க.